ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மங்காவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 24ஓட ஸ்டார்டிங்கில் ஹீரோக்கும் ஒரு கேட் கிங் கடையில்தான் சண்டை போயிட்டுருக்கு. ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கான். அவன் நினைக்கிறான், யார் இது, இந்த மிஸ்டீரியஸான கேட் கிங், என்னால் இவனுக்கு முன்னாடி நிற்கவே முடியலன்னு ஹீரோவே திங்க் பண்ணுறான். அவன் அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ எல்லாத்துலேருந்து எஸ்கேப்பு. அங்கே கமெண்டேட்டர்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையில் யார் ஜெயிப்பா. ஹீரோ எல்லாத்துலேருந்து விளையாடிட்டு இருக்கான். அவனும் அந்த கேட் கிங்கும் அவ்வளோ ஃபைட்டு போட்டுக்கிருக்கான். ஹீரோ அப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்து கேவே சிரிக்கிறாரு. ஹஹான்னு பார்த்தா அவன் ஃபைனல் அட்டாக் போடவே வந்துட்டான். ஹீரோ அப்படியே பார்க்குறான் பயத்தோட. முறையாக நம்ம ஹீரோட கன்னத்தில் ஒரு பஞ்சு விழுகுது. எப்பா என்ன ஆகும்னு பார்த்தா ஹீரோ தூக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சிட்டாங்க ஐஸ். நெக்ஸ்ட்டு அப்படியே ஜிம்மில் தான் காட்டுறாங்க. ஜிம்மில் சொல்லியிருக்காரு, ஒரு ப்ரோ பாக்ஸருக்கு எப்பவுமே ரெஸ்ட்டு தேவை. ஒரு மேட்ச் முடிஞ்சப்பையும் சரி, நம்ம ஹீரோ பாஸ் சொல்லியிருக்காரு, ஒரு மேட்ச் முடிஞ்சப்பையும் சரி பாக்ஸருக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் குறையும். நீயும் போய் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு ஜிம்முவான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாரு ஹீரோவை. ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு போய் டயத்தை பார்த்தா டைம் ஓடவே இல்லை. என்னடா பண்ணலாம்னு திங்க் பண்ணுறான். பார்த்தா அவங்க பூனைக்கு கூட கொட்டாய் வந்துடுச்சு, போர் அடிச்சு. அவன் டிவியை போட்டா போன எபிசோடில் பார்த்தா அதே மொட்டையன் என்ன சொல்லியிருக்கான்னா, யாரோ ஒரு ஆள் ஓல்டு பாக்ஸிங் ஸ்டைலை பற்றி தப்பாக சொன்னாங்க. அவன் யாருன்னே தெரில, என் கண்ணில் கூட மாட்ட மாட்டேங்கிறான். அப்படியே இந்த சைடு பார்த்தா அந்த சொன்ன மனுஷன் ஆப்போசிட்டில் உட்காந்து, ஏன்டா அவங்கிட்ட சொன்னான், ஆமான்னு சொல்லி இவர் தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோ ஒவ்வொரு சேனலாக மாற்றிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்து ஒரு ஜெயின் பெண் கோயின் பற்றி வந்துக்கிருக்கு. அடுத்து பார்த்தா அனிமே இது ஓடிக்கிட்டு இருக்கு, ஹரிசான் மான்வா. அடுத்து இன்னொன்று ஏதோ ஓடிக்கிருக்கு. இவன் பாட்டான், இதுக்கு மேலே அழைக்காது. டயத்தை பார்த்தா கொஞ்சம் கூட நகரலை. அப்போ தான் அவனுக்கு ஒரு திங்க் வருது. என்னன்னா, ஜெய் முன்னாடி சொல்லியிருப்பானே, நான் நேற்று தான் ஒரு புது கேம் வாங்கி வச்சுருக்கேன், என்னோட வரியா நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொன்னது. அதை ஹீரோ யோசிச்சு பார்த்ததுமே கேம் சென்டர் கிளம்பிட்டான். கேம் சென்டரில் ஒரு 52 வயசான ஓல்டு மேன் திங்க் பண்ணிக்கிருக்காரு, இதை நான் 30 வருஷமாக விளாடுறேன். அது மட்டும் இல்லை, நான் யூஎஸ் ஏர் ஹாக்கி அசோசியேஷன்லேயே இருக்கேன். நான் யாரும் இப்படி விளாண்டு நான் பார்த்ததே இல்லை. நான் ஃபைனலாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தா நம்ம ஹீரோ தான் தலைவன். ஏர் ஹாக்கி அசோசியேஷனில் உள்ளாருக்கே மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கான். அசால்ட்டாக ஒத்த கையில் வச்சு அடி நகட்டிக்கிருக்கான். ஏய் பாய், அவர் சொல்கிறாரு, ஏய் பாய், உங்ககிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்குடா, நீ ஏர் ஹாக்கி வேர்ல்டு சாம்பியனே ஆகலாம், என்னோட வரியா, உன்னை நான் ஆக்கி கட்டுறேன்னு அவர் கத்தி சொல்கிறாரு. ஹீரோ சிம்பிளாக சொல்லிட்டேன், நோ தேங்க்ஸ். ஏன்டா நீ நல்லா சம்பாதிக்கலான்டா இங்கே வந்தா. ஹீரோ சொல்கிறேன், இப்போ என்கிட்ட எல்லாம் ஹாஸ்பிட்டல் பில் கட்ட காசு இருக்குப்பா. இவருக்கு புரியலை அவன் ஏன் அதை சொன்னான்னு. see you laterன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். இந்த மனுஷன் கண் கலங்கிட்டு இருக்காரு. அப்போ தான் சொல்கிறாங்க, இவர் தான் இண்டியானா ஜாக்சன், 52 இயர்ஸ் ஓல்டு. அது இல்லாமல் யூஎஸ் ஏர் ஹாக்கியோட அசோசியேஷன் பிரசிடெண்ட்டே இவர் தான். அவரே ஹார்ட் ப்ரோக்கன் ஆக்கி விட்டான் ஹீரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஹீரோ அடுத்த மேட்ச் விளாண்டுக்கிருக்கான். அங்கே பார்த்தா ஏதோ பட்டனை போட்டு அமுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுலேயும் மேக்ஸ் லெவலு 100% முடிச்சிட்டான். சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் ஷாக்கு, யார்டா அவன் ஒரு ஹார்டஸ்டான சாங்கையே பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்து வச்சுருக்கான், ஒருவேளை ஏதோ ரேங்கராக இருப்பானோன்னு ஹீரோ பற்றி திங்க் பண்ணிக்கிருக்காங்க. ஹீரோ நெக்ஸ்ட்டு அடுத்த மேட்ச்சுக்கும் போகிறான். அதுலேயும் 1-2ன்னு சொல்லி முடிக்கிறக்குள்ளே அந்த மேட்சையே முடிச்சிட்டான். இங்கிட்ட உள்ள கண்ணாடி போட்டாலு சரியான ஷாக்கு. த ஹெல், யார்டா அவன், பார்க்க நியூபி மாதிரி இருக்கான், பார்த்தா 1-2 மூவ்லே எனக்கே டஃபாக கொடுத்துட்டானே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா ஹீரோ அதுலேயும் வின் பண்ணிட்டான். டைம் கரெக்டாக சாயந்தரம் 6:18 ஆயிடுச்சு. ஹீரோக்கு போர் அடிச்சு போச்சு இந்த கேமெல்லாம் விளாண்டு.
அதோடு போய் கார்டனில் உள்ள ஒரு சேரில் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ 2 பேரண்ட்ஸ் ஒரு சில்ட்ரனை தோளில் வச்சு தூக்கிட்டு போகிறத ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஏதோ ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு பையன் வந்து நிற்கிறான். ஹீரோ திரும்பி பார்க்குறான். அப்படியே பார்த்தா அவன் கண்ணில் ஒரு ஒளிவட்டம், கையில் ஒரு நோட் புக் வச்சுருக்கான். ஹீரோ அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் பாக்ஸரா? உங்களை நான் நேற்று டிவியில் பார்த்தனே. அது ஹீரோ அப்படியே கம்முன்னு இருக்கான். ஓ, இப்போ நீங்கள் பாக்ஸர் தானா? எனக்கு கொஞ்சம் ஆட்டோகிராஃப் போட்டு தரீங்களான்னு அவன் கேட்குறான். அது ஹீரோ சொல்கிறான், இல்லைப்பா வாய்ப்பு இல்லை. அவன் சொல்கிறான், ஒரே ஒரு டைம் போடுங்கன்னு சொன்னோன்னே ஹீரோ அப்படியே பார்த்து வாங்கி யூன்னு பேர் எழுதி கொடுக்குறான். அந்த பையன் சொல்கிறான், ரொம்ப நல்லாயிருக்கு. ஏய் மிஸ்டர் யூ, நீங்கள் உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்கள் அந்த ரெட் கார்காரனை அடித்ததை நான் பார்த்தேன். அவரும் ஸ்ட்ராங்கு தான், இருந்தாலும் உங்களவுக்கு இல்லை. நீங்கள் சூப்பராக அடிச்சிங்கன்னு ஹீரோ பண்ண மூவ்ஸை சொல்லி சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ திங்க் பண்ணுறான், யார்டா அவன்? நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன், இவன் பாட்டுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானேன்னு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் சீக்கிரம் அந்த சாம்பியனை மீட் பண்ண போகிறீங்களாமே, உண்மையா? அது ஹீரோ சொல்கிறான், இருக்கலாம். ஓ கூல், சாம்பியன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், உங்களுக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் தான் வின் பண்ணீங்கன்னு தோணுதுன்னு அந்த பையன் குஷியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா? அதுக்கும் ஹீரோ சிம்பிளாக, இருக்கலாம். அந்த பையன் சொல்கிறான், அவசம், நானும் உங்களை மாதிரி பாக்ஸிங் கற்றுக்க தான் ஆசைப்பட்றேன், நான் எப்படி ஸ்ட்ராங்காகிறது? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல எந்த ஒரு நல்லதுமே கிடையாது. ஏன்னா நம்மளை ஒரு புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணால் நம்ம செத்துருவோம். அந்த பையன் பார்க்குறேன், என்னடா ஸ்ட்ராங்காக தாண்டா ஐடியா கேட்டேன். அது ஹீரோ சொல்கிறான், ஒரு கார் வந்து அடித்தா நம்ம செத்துருவோம். அது மட்டும் இல்லை, ஒரு லயனோ டைகரோ வந்தால் நம்ம செத்துருவோம். அந்த பையன் பார்க்குறான், என்னடா பண்ணுறான்? அப்போ இந்த பையன் சொல்கிறான், நான் லயன் வந்தாலும் சரி, டைகர் வந்தாலும் சரி, அதையே எதிர்க்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காவேன். அது ஹீரோ சொல்கிறான், அப்படியா? அப்போ ஒரு டிசீஸ் வந்தாலும் செத்துருவோம். அட பாவி. அது மட்டும் இல்லை, நீ லக்கியாக இருந்தா ஒரு நோய்வாய் வந்தால் கூட செத்துருவோம். அப்படி இல்லைன்னா கூட அதுலேயும் நீ தப்பிச்சிட்டினா மக்கள் எல்லாம் அவங்க டைம் வர்றப்ப செத்துருவாங்க. ஏன் உங்கள் அம்மா கூட செத்துருவாங்க, ஏன் உங்கள் அப்பா கூட செத்துருவாங்க, ஏன் நீங்கள் கூட செத்துருவ. ஏன்னா மக்கள் எல்லாம் அவங்க டைம் வரும்போது சாகத்தான் வேணும். அப்போ ஸ்ட்ராங்காக இருந்து என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ கேட்குறான். அட பாவி. ஆறுதல் கேட்க அந்த பையன் அழுகவே விட்டான். அந்த பையன் அழுதுட்டு அப்படியே ஓடிட்டான். ஹீரோ அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்படியே நைட் டைமே ஆயிடுச்சு. ஹீரோ அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போகும்போதே அவனோட பழைய யாகம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே சீனை காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே இந்த ரோட்டில் போகும்போது சின்ன ஹீரோ அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி, இப்படி அடி வாங்கிட்டு இருந்த பையன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து நடக்கிற மாதிரி சீன் காட்டுறாங்க. அப்படியே ஹீரோ நடந்து வீட்டுக்கே போயிட்டான். டோரை திறந்தா வாசலில் நம்ம பூனைக்குட்டி தான் வெயிட் பண்ணுது. இப்போ ஹீரோ பூனையை பார்த்து சொல்கிறான், நீயாச்சும் கூட நாள் வாழு, ஏன்னா உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான் அந்த பூனைக்குட்டியை பார்த்து. அப்படியே நைட் டைம் ஹீரோ தூங்கிட்டே இருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஒரு ஆளுக்கு ஹார்ட்டு துடிச்சுக்கிட்டே இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம லெஜண்ட் ஜீன் தான். ஹீரோட மேட்ச் பார்த்ததுலேருந்து அவனால் ஒரு கான்சென்ட்ரேட்டாக இருக்கவே முடியலை. ஏன்னா அவ்வளோ பயத்தில் இருக்கான். ரிங்குக்குள்ளே உட்காந்து மெடிடேஷன் பண்ணபடியே இருக்கான். இதோட இந்த 24th எபிசோட் முடியுது. காய்ஸ், இன்னைக்கு தரமாக இருக்குங்க காய்ஸ். ஏன்னா ஹீரோக்கு அடுத்த மேட்ச்சே நம்ம ஜீன் தான். அப்போ தான் சொன்னாங்களே, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ வேர்ல்டு சாம்பியனோட மோதன்னு, அந்த ஃபைட்னால் சும்மா தெருக்கி விடுவாங்க காய்ஸ். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.